கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பிரகாரமாய் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை தேடி போய் அதற்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் நம்மளையும் கூட உலர்ந்து போன நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை தேடி வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயிரடைய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்து நிமித்தமாய் அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் என்பதை சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையில் வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்கள் இறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலையை வணங்கினது, அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாதது நிமித்தமாய், அந்த பொற்சிலையை அவர்கள் தெய்வமாய் வணங்காதது நிமித்தமாய் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அந்த அந்த நேபுகாத் நேச்சர் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அவங்க வணங்காததுனால நம்மளுடைய சிலையை வணங்கலையே அப்படின்னு சொல்லி கோபத்து நிமித்தமாக 7 மடங்கு எரிகிற அக்கினி அந்த சுவாலையில் அவங்கள தூக்கி போடுறத பார்க்குறோம். தூக்கி போட்டாங்க. ஒருவேளை அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த தூக்கி போட்ட ராஜா எல்லாருமே நினச்சிருந்துருக்கலாம், சின்னதாக நெருப்பு பட்டால் கூட வெந்து போகிற காரியம். ஆனால் 7 மடங்கு பயங்கரமாக அந்த சூளை வந்து அந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. 3 பேரையும் கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியம் உள்ளவர்களாய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தண்டனை ஏற்றுக்கிறாங்க. தீ பயங்கரமாக எரியுது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. இவர்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்ட அந்த வார்த்தை நிமித்தமாய் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாய் 4வது மனுஷனுக்கு ஒப்பாக, 4வது ஆளினுடைய சாயலுக்கு தேவபுத்திரனுக்கு ஒப்பாக அவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இறங்கின இடத்துல அந்த தீ பயங்கரமாக அந்த நெருப்பு எரிகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி அதை பார்க்குறாங்க. வெளியில் பார்க்குற அந்த ராஜா எல்லாரும் பார்க்குறாங்க. 4வது மனுஷனுக்கு யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தூக்கி போட்டது 3 பேர் தானே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானே நம்ம தூக்கி போட்டோம். 4வது மனுஷனுக்கு யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க, கட்டவிழ்க்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் எல்லாம் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமல், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்கள் வீசாமலும் இருந்ததை கண்டோம் என்று சொல்கிறாங்க. ஒன்றுமே ஆகலை. சின்ன நெருப்பு பட்டால் கூட நமக்கு கொப்பளம் வந்துடும், இல்லை ட்ரெஸ்ஸில் எதுனா பட்டால் கூட ஒரு அடையாளம் ஆயிரும். ஆனால் இவங்க 7 மடங்கு எரிகிற அந்த அக்கினி சுவாலையில் இருக்கிறாங்க. அந்த அக்கினியினோட வாசனை கூட வரலையாம், தலைமுடி கருகலையாம், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒன்றும் ஆகலையாம். ஏன் அப்படின்னா அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை அக்கினியின் மத்தியில் விடுவித்து உயிரோடு கூட காப்பாற்றினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கொடுக்கிற பிரகாரமாய் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எந்த விதமான காரியம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த இடத்துல அவர் 4வது மனுஷனுக்கு ஒப்பாய் இறங்கின தேவன் இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவர் இறங்க வல்லவராக இருக்கிறார். இறங்குகிறது மாத்திரமல்ல, அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை, அவர்களை உயிரோடு கூட அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டத்திலிருந்து உயிரோடு காப்பாற்ற அவர் வல்லவராக